இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை இந்த இந்த மாலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த வேத பாடத்திற்கு வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் லவ்விங் காட் பை ட்ரஸ்டிங் கிரைஸ்ட். கிறிஸ்துவை நம்புவதன் மூலமாக, விசுவாசிப்பதன் மூலமாக தேவனை நேசிப்பது. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கிறிஸ்துவை நம்புவதன் மூலமாக, விசுவாசிப்பதன் மூலமாக தேவனை நேசிப்பது. நாம இன்னைக்கு ஆய்வு செய்ய போற வேத பகுதி பிலிப்பியர் 1வது அதிகாரம் 12 21 வரை. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1 வெர்சஸ் 12 through 21 நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து முக்கியமான காரியங்களை நம்ம படிக்கிறதுக்கு முன்பாக இந்த புஸ்தகம், இந்த நிருபம் பிலிப்பியருக்கு, பிலிப்பு பட்டணத்துல இருந்த விசுவாசிகளுக்கு பவுல் மூலமாக எழுதப்பட்டது. கிபி 61 63 இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல, அதாவது கிபி 61 63 வரைக்குள்ள எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த டைம்ல பவுல் சிறைச்சாலையில இருக்கிறார். ரோமாபுரியில சிறைச்சாலையில இருக்கிறார். சிறைச்சாலையில் இருந்து கொண்டே அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த நிருபங்களையும் இந்த கடிதங்களையும் இந்த கடிதத்தையும் பிலிப்பு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதுவதை நாம பார்க்கிறோம். இந்த கடிதத்தின் மூலமாக எப்படி அவங்க உபத்திரவத்தின் ஊடே கடந்து போனாலும் சந்தோஷமா இருக்க முடியும், அப்புறம் எப்படி கவலை இல்லாம ஒருத்தங்க சமாதானமா வாழணும், அதன் மூலமா எப்படி அவங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு பல்வேறு காரியங்களை சொல்றாரு. இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போற பகுதியில பவுல் சொல்றது என்ன அப்படின்னா, சிறைச்சாலையில இருக்கும்போது அவர் இந்த சிறைச்சாலை பாடுகள், உபத்திரவங்கள் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்குது, நானும் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்களும் என்ன செய்யுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்துல முக்கியமா அவரு சொல்ற காரியம் என்னன்னா, நான் ஆண்டவரை இந்த கட்டத்திலும் சிறைச்சாலையில இருக்கும்போது நான் என்ன செய்யறேன், ஆண்டவரை நம்புறேன். பாடுகளோட கடந்து போகும்போதும் நான் ஆண்டவரை நம்புறேன். அதனால நான் என்ன செய்யறேன், சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் ஹைலைட் பண்ணி வலியுறுத்தி காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்ப பிலிப்பியர் 1வது அதிகாரம் 12 21 வசனம் வரைக்கும் உள்ள அந்த வசனங்களை வாசித்து நாம ஆய்வு செய்ய போறோம் இன்னைக்கு மாலை வேளையில. முதலாவதாக நான் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகோதரர்களே, எனக்கு சம்பவித்தவைகள் நற்செய்தி பரவுவதற்கு ஏதுவானது என்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். பாடுகள் இவருக்கு வந்தாலும் அந்த பாடுகள் நிச்சயமா அவருக்கு வலி வேதனையை கொடுத்தது என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவர் ஒருவேளை நாம உபத்திரவத்தினுடைய போயிடுவோம், நம்மளை துன்பப்படுத்துவாங்க, நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவையில்லை அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா பிரசங்கம் சுவிசேஷம் பரவி இருக்காது. ஆனா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் பிரசங்கம் பண்ணுவதின் நிமித்தமாக அவரை பிடிச்சி இப்ப சிறைச்சாலையில வச்சிருக்காங்கல்ல, அவரை உபத்திரவப்படுத்துறாங்கல்ல, அது இன்னும் அதிகமாக நற்செய்தி பரவுவதற்கு தான் உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பல வேளைகள்ல நமக்கு நம்முடைய பாடுகள், நம்முடைய சவால்கள், ஆண்டவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தடையா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒருவேளை அது தடையா கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். பட் நிறைய வேலைகள்ல நம்ம ஆண்டவரை அந்த கஷ்டத்தின் மத்தியில கூட நம்பும்போது அவைகள்லாம் நமக்கு ஒரு வாசல்களாக மாறிடும். ஆண்டவருடைய நோக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு வாசல்களாக, வாய்ப்புகளாக மாறிவிடும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க இந்த வேத பகுதிக்கான பேக்ரவுண்டா, பின்னணியா நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம் 16 31 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, அங்க ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்ல, வீட்டு சிறையில பவுல் இருக்கிறத நாம பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா எப்படி முடியுது, அங்க வருகிறவர்களுக்கெல்லாம் அவரு ஆண்டவரை பத்தி சொல்றாரு, சுவிசேஷம் சொல்றாரு, அப்படியே அது முடிஞ்சிருது. அதுக்கு அந்த 28வது அதிகாரத்துக்கு அப்போஸ்தலர் நடபடிகள்ல
ஒரு சுபமான முடிவு அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. அப்படியே அப்ரப்டா டக்குன்னு கதை முடிவது போல அது என்ன செய்த அப்படியே அந்த சம்பவ உரை வந்து முடிஞ்சிருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா அந்த நேரத்துல கூட அவர் வந்து சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறாரு. வேத வசனத்தை மற்றவங்களுக்கு அவர் டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எந்த விதத்திலும் எதுவுமே பவுல வந்து தேவனுடைய வேலையை செய்வதற்கு அது நிறுத்தவே முடியல, தடை பண்ணவே முடியல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சிறைச்சாலை அப்படிங்கிறது ரோம கலாச்சாரத்துல பயங்கரமான கஷ்டமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, அது அவமானமான அவமானமான ஒரு காரியம். இன்னைக்கு வந்து சிறைச்சாலை கஷ்டம் தான், இல்லன்னு சொல்லல இன்னைக்கு கூட. ஆனா சிலர்லாம் சிறைச்சாலையில் போயிட்டு வந்தவங்க பரவாயில்லங்க 3 வேளை சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் நேரடியா அ பார்த்தவங்க யாரும் சொன்னதில்ல. பட் நெறைய பேரு சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். பரவால்ல அங்கேயாவது ஒரு 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 அ சேஃப்டி இருக்கு. சேஃப்டி எல்லா இடத்துலயும் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பரவால்ல, அங்க ஒரு சேஃப்டி இருக்கு. 3 வேள சாப்பாடு கிடைச்சுச்சு. நல்லா தான் இருந்துச்சு சாப்பாடு. ஒண்ணும் அந்த காலம் போல களி கிளிலாம் கிடையாது. அப்படின்லாம் நான் சொல்லி நான் கேட்டுருக்கேன். ஆ மேபி பிரதர் பாரதி கிட்ட கேட்டா அவரு நிச்சயமா எல்லாத்தையும் சொல்லுவாரு அவரு. பட் அந்த காலத்துல பயங்கரமான கஷ்டம் இருந்துச்சு. பயங்கரமான வேதனை இருந்துச்சு. அது இல்லாம அவமானம். அது இல்லாம இது வந்து ஒரு தோல்வியினுடைய ஒரு சின்னம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இந்த காரியங்களின் மத்தியில கூட சுவிசேஷம் வந்து அவர் மூலமாக வளருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி சுவிசேஷம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வைல்டு ஃபயர் மாரி. ஒரு காட்டு தீ போல அத யாருமே அ அழிக்காது. தன்னால அது அழியும். தன்னால அது வந்து அணையும். பட் நம்ம அணையறத பத்தி நான் இப்ப பேசல. எப்படி பரவுறது அப்படிங்கிறதுக்கு தான் ஒப்பிட்டு நானு காட்டு தீய ஒப்பிட்டு நான் சொல்றேன். அது எப்படி பயங்கரமா அப்படியே பரவுது. ஆ என்னென்னமோ பண்றாங்க. ஆனா, அத எதுவுமே அடைக்க அணைக்க முடியாம போயிருதுல்ல. அதுபோல நிச்சயமாக பரவும் அப்படிங்கிறதுல சுவிசேஷம் பரவும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா, நாம ஒரு காரியத்த மனசுல வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில என்ன பாடுகள் வந்தாலும், இது ஆண்டவருடைய நோக்கத்த அ நம்முடைய வாழ்க்கையில தடை பண்ணவே பண்ணாது. நிச்சயமாக இது ஆண்டவருடைய நோக்கத்த நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு தான் உதவி செய்யும் அப்படிங்கிறத ஒரு நாளும் நாம மறந்துடக்கூடாது. உங்களுடைய பாடுகள் வந்து உங்களுக்கு தோல்விலாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய பாடுகள் வந்து உங்கள பின்னோக்கி அனுப்பிச்சிரும் அப்படின்லாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுடைய பாடுகள்லயும் ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவர நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா, அவர் சொல்றத மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா, நிச்சயமாக அது ஆண்டவர் உங்களுக்காக என்ன நோக்கத்த வச்சிருக்காரோ, அதை இன்னும் முன்னேற்றி தான் கொண்டு போகும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல. பவுலுக்கு வந்து ஆண்டவர் வச்சிருந்த நோக்கம், அவர் சுவிசேஷம் சொல்லணும். நெறைய பேர ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். முக்கியமாக புறஜாதி மக்கள ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான், அத ஆண்டவர் இதன் மூலமாக செய்தார் என்பத நம்ம பார்க்கிறோம். பல வேளைகள்ல நாம ஸ்மூத்தான ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் ரொம்ப சுலபமான, எளிதான சூழல்கள், தடையில்லாத சூழல்கள் வந்து வெற்றியான ஒரு காரியம் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா ஆண்டவருக்காக நம்ம பாடுபடும்போது, ஆண்டவருக்காக ஒரு காரியத்த செய்யணும்னு போகும்போது, நிச்சயமாக பாடுகள் வரதான் செய்யும். உபத்திரவம் வரதான் செய்யும். ஆனா நம்ம வெற்றி அடைய மாட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சிடவே கூடாது. வெற்றி வந்து நிச்சயமாக நமக்கு உண்டு என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல. இன்னைக்கு நாம கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, "ஏன் எனக்கு இது இப்படி நடக்குது? ஏன் எனக்கு ஆண்டவரே?" அப்படின்னு கேட்கிறத விட்டுட்டு கேட்காதீங்கன்னு நான் சொல்லல. பட் அத கேட்கிறத விட்டு, "ஆண்டவரே, இந்த பாடு, இந்த துன்பத்த, இந்த கஷ்டத்த எப்படி உங்களுடைய நோக்கத்துக்காக நீங்க உபயோகப்படுத்துவீங்க? எனக்கு சொல்லுங்க." இந்த பாடுகள் மத்தியிலும் உங்களுடைய நோக்கத்த நான் என்ன செய்யணும்? நிறைவேத்தணும். அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அப்படியே நீங்க டிசைர் பண்ணி, அப்படியே ஆசைப்பட்டு பாருங்க. இந்த பாடுகள் மத்தியிலும் எப்படி ஒரு ஒரு பட்டாம்பூச்சி ஒரு ஒரு கக்கூன்குள்ள அந்த கூண்டுக்குள்ள கஷ்டப்பட்டு அது ஒரு நல்ல அழகான பட்டாம்பூச்சியா வருதோ, அதேபோல இந்த கஷ்டத்தின் கூட நீங்க கடந்து போயிட்டு, ஆனா நீங்க வெளில வரும்போது ரொம்ப அழகா வெற்றியோட நீங்க வெளில வருவீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அ பவுல் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா எல்லாரும் செஞ்ச ஊழியத்த விட பயங்கரமான, பிரமாதமான ஒரு ஊழியத்த அவர் செஞ்சாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, 13வது வசனத்த பார்க்கும்போது, அரண்மனையில் உள்ளவர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று தெரிந்து, சகோதரர்களில் அநேகர்
என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் தைரியம் கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாக துணிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அரண்மனையில் உள்ள எல்லாருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள்னு தெரிஞ்சிருக்கு. நான் யார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு வரல. நான் யாருக்கிட்டையும் திருடிட்டு வரல. நான் ஏன் ஏன் இந்த கட்டுல இருக்கிறேன் அப்படிங்கிறது மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றதை நான் பார்க்குறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரின்சிபல், ஒரு ஒரு காரியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் தப்பு செஞ்சுட்டுலாம் கஷ்டப்படுறாங்க. ஆனா நல்லது செஞ்சுட்டு கஷ்டப்படுற ஆட்கள் நிச்சயமாக பாக்கியவான்கள். அதுவும் ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இங்க வந்து பவுல் நல்ல காரியத்தை செஞ்சு சுவிசேஷத்தை சொல்லிட்டு தான் என்ன செய்றாருன்னா இங்க வந்து பாடுபடுகிறார் அப்படிங்கிறது எல்லோருக்கும், அரண்மனையில உள்ள எல்லோருக்கும் தெரிந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அரண்மனையில உள்ளவங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆட்கள், அவங்களுக்கும் தெரியுது பவுல் வந்து எதுக்காக அவரு இப்படிப்பட்ட பாடுகளோட கடந்து போறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். பட் அவங்களோடய என்ன செய்றாருன்னா இவரு ஆண்டவரை பத்தி அவரு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவர்களோடையும் ஆண்டவரை பத்தி சொல்றாரு. எங்கேயுமே அவரு சும்மா இல்ல. எங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த இடத்தை வந்து அவரு ஒரு மிஷன் ஃபீல்டாக, ஊழிய ஸ்தலமாக மாற்றி விடுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம். ஒரு மிஷனரி போல ஒரு மிஷனரி வந்து எப்படி நம்ம வச்சுக்கோமே, ஒரு கப்பல்ல போறாரு. கப்பல்லாம் உடைஞ்சு ஒரு தீவுல போயிடுறாரு. தீவுல போயிட்டோம்னா அவர் என்ன செய்வாரு? ஐயோ! நான் இந்த தீவுல வந்துட்டேன். அவ்வளோதான், என் வாழ்க்கையே ஒழிஞ்சிருச்சு. அவ்வளோதான், என்னுடைய அ ஒய்ஃபு, என்னுடைய பிள்ளைங்க இவங்கலாம் எப்ப பார்ப்பேன், அவ்வளோதான். நான் செத்து போனா பரவால்ல அப்படின்னு யோசிக்க மாட்டாரு. உண்மையிலேயே அவர் தன்னுடைய மைண்ட்ல வந்து ஆண்டவர் எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? அ ஆண்டவர் எனக்குன்னு ஒரு நோக்கம் வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறவரு என்ன பண்ணுவார்ன்னா, பரவால்ல, நம்ம என்ன செய்வோம்? உயிரோட இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் வந்து என்னுடைய ஒய்ஃப், என்னுடைய குடும்பத்தோட கொண்டு போய் இணைப்பாரு. பட் அதுவரைக்கும் என்ன செய்றேன்? இந்த மக்களுக்கு நான் ஆண்டவர பத்தி சொல்றேன். இந்த மக்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். இந்த மக்களுக்கு தேவனுடைய அன்ப நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு தான் அவர் செய்வார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே நம்ம ஊழியம் செய்யும் இடத்துலயும் சரி, வேலை செய்ற இடத்துலயும் சரி, அல்லது படிக்கிற இடத்துலயும் சரி, நம்ம எல்லோருமே அ எல்லோருமே நமக்கு சாதகமா இருப்பாங்க. நமக்கு நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. நமக்கு எதிராக வருவார்கள். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறீங்களோ, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க முற்படுறீங்களோ, அந்த அளவுக்கு மக்கள் நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு எதிராக வருவார்கள். ஆனா நீங்க ஆண்டவர் உங்களுடைய நோக்கம் மட்டும் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தத்தை மட்டும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, வேதத்தின்படி ஆண்டவர் என்ன விரும்புறாரோ, அதை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவர் உங்கள அ பயன்படுத்துவார், உங்கள உயர்த்துவார். அது மட்டுமல்ல, அ உங்க மூலமாக அநேகருக்கு அ ஆண்டவருடைய அன்பை கொண்டு போய் ஆண்டவரையும் சேர்த்துருவார். அ என்னுடைய பிள்ளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துருவார். ஆண்டவருடைய செய்தி பரவும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்ம பல வேளைல என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து சர்ச்ல மட்டும் தான் வேலை செய்வாரு. அல்லது பிரேயர் மீட்டிங்ல மட்டும் தான் வேலை செய்வாரு. அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம். சர்ச்ல மட்டும் கிடையாது. சிறைச்சாலையிலும் ஆண்டவர் வேலை செய்ய முடியும். அப்படிங்கிறத தான் இங்க பவுல் காண்பிக்கிறாரு. ஸோ, அ ஆண்டவர் வந்து அ அதாவது சர்ச்சு, அப்புறம் பிரேயர் மீட்டிங் அப்படி போன்ற அ ஒரு ஒரு கிறிஸ்தவத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத இடத்துலயும் ஆண்டவர் பேச முடியும். அரசியல் இடத்துலயும் பேச முடியும். அல்லது வேற எங்கேயுமே என்ன செய்ய முடியும்? பேச முடியும். சிறைச்சாலையில பேசுவாரே என்றால், எங்கும் அவர் பேச முடியும். அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க அ எங்க இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்த தூக்கிட்டு போறவங்களா இருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க அவர் சொல்றாரு, அங்க அரண்மனையில உள்ள எல்லா அந்த காவல்காரர்களுக்கெல்லாம் இவர் வந்து பிரசங்கம் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆண்டவருடைய வசனத்துல அரண்மனையில உள்ளவர்களுக்கு எல்லாம் நான் வந்து அ என்னுடைய கட்டுகள பத்தி நான் சொல்றேன், சுவிசேஷத்த சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அரண்மனையில் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். இன்னைக்கு யாரு உங்க வாழ்க்கையில அரண்மனையில் உள்ளவர்களாக இருக்கிறாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கையில அதுபோல ஆண்டவருடைய வசனத்த சொல்லணும் அப்படின்ற மாரியான ஆட்கள் எத்தன பேர் இருக்கிறாங்க? யோசித்து பாருங்க. அவங்களுக்கு நாம வந்து ஆண்டவர பத்தி சொல்லணும்.
அவங்களுக்கு அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பு சொல்லணும். அவங்களையும் ஆண்டவருடைய ராஜ்யத்துல கொண்டு வரணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது 14வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, சகோதரர்களில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் தைரியம் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாக துணிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதாவது பவுல் சிறைச்சாலையில இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து பயப்படாம இந்த சகோதரர்கள்லாம் இன்னும் தைரியமா தான் வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, சேலத்துல ஒரு பாஸ்டரை அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு வச்சுங்களேன், இயேசுவை பத்தி சொல்றாங்க அப்படின்றதுக்காக. எத்தனை பேர் பயந்து போய் ஒளிஞ்சுக்குவாங்க, யோசித்து பாருங்க. எங்கேயுமே நீங்க என்ன கிறிஸ்டியனா அப்படின்னா, இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, கிறிஸ்டியன்லாம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. நீங்க நீங்க எல்லாம் சுவிசேஷம் சொல்றவங்களா அப்படின்னா, அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க இருக்கலாம். நாம சொல்வோம்னு சொல்ல, ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுக்கட்டும். தைரியமா ஆண்டவருடைய பிரசங்கத்தை ஆண்டவருடைய நற்செய்தியை பிரசங்கம் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். பட் அந்த மாதிரி சொல்ற ஆட்கள் இருப்பாங்க. சாதாரணமா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க, நிறைய நாள் நிறைய வருஷம் ஆண்டவருக்குள்ள இருந்திருப்பாங்க. ஆனா எங்கேயாவது ஒரு திருமணத்துல அல்லது திருமணம்னு வரும்போது அல்லது எங்கேயாவது அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த சகோதரர்கள் பவுல் பவுல் சிறை பிடிக்கப்பட்டார், சிறையில வைக்கப்பட்டார், பாடுகளுக்குள்ளே போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட அவர்கள் இன்னும் அதிகமாக அவங்க என்ன செய்றாங்க, தைரியமாக பயமே இல்லாம அவங்க நற்செய்தியை சொல்றாங்க, பிரசங்கம் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. உங்க மூலமா மற்றவங்க தைரியப்படுறாங்களா? யோசித்து பாருங்க. உங்க மூலமா உங்களுக்கு நீங்க பாடுகள் அனுபவிக்கும்போது, கஷ்டங்கள் அனுபவிக்கும்போது, உங்க வாழ்க்கையில தடைகள்லாம் வரும்போது, நீங்க சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க தைரியமா இல்ல அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கவே முடியாது. ஆனா பாடுகள் மத்தியில நீங்க ஒரு நல்ல உதாரணமா இருந்தீங்க அப்படின்னா, மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்த நீங்க கொடுக்க முடியும். ஒரு பெரிய உற்சாகத்த, தைரியத்த நீங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆம், இந்த இடத்துல நம்ம பார்க்கிற முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ஆ ரோம ரோம சிறைச்சாலை பயங்கரமான கஷ்டம், வேதனைக்குரியதாக இருந்தாலும், பவுலுடைய விசுவாசம் ஒரு நாளும் குறைஞ்சு போகவே இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உங்க விசுவாசம், என்னுடைய விசுவாசம், நம்முடைய விசுவாசம் ஒரு நாளும் குறைஞ்சு போகவே கூடாது. நம்ம எப்படி நம்மள பார்க்கலாம்? ஆ ஒரு ஃபயர் ஃபைட்டர் மாரி பார்க்கலாம். ஒரு ஃபயர் ஃபைட்டர் இந்த தீயணைப்பு படையில வேலை செய்றாங்க இல்லைங்களா, போர் வீரர்கள். அவங்க என்ன செய்றாங்க, ஒரு வீட்டுக்குள்ள பூந்து அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் இருக்கு. அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள போயிட்டு வெளில கொண்டு வராங்க. அப்ப யாரெல்லாம் அந்த ஃபயர் ஃபைட்டர் இந்த ஃபயர் எல்லாம் தள்ளிட்டு அவர் உள்ளுக்குள்ள வரத பார்த்தா, அங்க உள்ளுக்குள்ள பயந்து இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்க, அவர் காப்பாத்த வராருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமா எந்திரிப்பாங்க. நம்மள காப்பாத்த ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஃபயர் ஃபைட்டரே பயந்துட்டாருன்னா, உள்ளுக்குள்ள இருக்கவங்க என்ன செய்வாங்க, பயந்துருவாங்க. நீங்க உங்கள எப்படி பார்க்கணும், இல்ல நான் என்னை எப்படி பார்க்கணும், நாம நம்மள எப்படி பார்க்கணும்னா, ஒரு ஃபயர் ஃபைட்டர் போல நாம தைரியமாக இருக்கணும். தைரியமாக ஆண்டவருக்காக நிக்கணும். தைரியமாக நம்ம பேசணும். அப்ப நிச்சயமாக, நிச்சயமாக நான் சொல்ல முடியும். நம்ம மூலமாக மற்றவங்க உற்சாகப்படுவாங்க. இன்னொரு காரியம் நம்ம இதிலிருந்து கத்துக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுவிசேஷத்த சொல்றதுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைய சொல்றதுக்கு, ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் தேவையே கிடையாது. நெறைய பேர் இன்னும் யோசிக்கிறாங்க. ஐயோ! எனக்கு ஒரு மைக் இருந்தா நானு போய் சொல்வேனே. எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சுன்னா நான் போய் சொல்வேனே அப்படின்னு. இல்ல. பாருங்க, சிறைச்சாலையில இருந்தபோது கூட அவர் என்ன செய்றாருன்னா பிரசங்கம் பண்றாரு. சிறைச்சாலையில இருக்கும்போது கூட அவர் பிரசங்கம் பண்றாரு. இதான் யாருக்கெல்லாம் பேஷன் இருக்கோ, அவங்கள யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது. அவங்க இப்ப சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ அவங்க சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா எந்த அளவுக்கு உற்சாகமா அவங்க ஊழியம் செய்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அளவுக்கு உற்சாகம் இருக்காது.
நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில. உற்சாகம் ஏன் அதாவது நமக்கு பிளாட்ஃபார்ம் கிடைச்சாதான், நமக்கு மைக் கிடைச்சாதான், அல்லது நம்மள முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சுதான் நிக்க வச்சாதான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சிறைச்சாலையா இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, ஸ்கூலா இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, எங்கேயுமே ஆண்டவரை பத்தி சொல்றவர்களாக நம்ம இருக்க வேண்டும் அருமையானவர்களே. ஜான் வெஸ்லி அப்படின்னு ஒரு தேவ மனுஷர் இருந்தாரு. அவர வந்து அ சர்ச்ல பிரசங்கம் பண்ண விடாம, சர்ச்சோடைய கதவெல்லாம் மூடிட்டாங்க. அப்ப அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அவருடைய அப்பாவுடைய கல்லறை இருக்குல்ல, அது மேல ஏறி பிரசங்கம் பண்ணாரு. அத கேட்கறதுக்கு நூத்துக்கணக்கான மக்கள் வந்தாங்க. அங்கேயும் ஆண்டவர் அற்புத அடையாளங்கள செஞ்சாரு. பரிசுத்த ஆவியானவர் மக்கள் மேல இறங்கி வந்தாரு. அவர் சொன்னாரு, இதுதான் என்னுடைய தி வேர்ல்ட் இஸ் மை பாரிஷ். இந்த உலகமே எனக்கு வந்து என்னன்னா, ஆ எனக்கு வந்து பிரசங்க மேடை அப்படின்னு சொல்ட்டாரு. எங்க போனாலும் பிரசங்கம் பண்ணுவேன். அவ்வளதான். இது வந்து ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நீங்க பாடுகளுக்குள்ளே போகும்போதும், உற்சாகமாக ஆண்டவருக்காக வாழ்றீங்களா? நான் வாழ்றேனா? நாம வாழ்றோமா? முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்தது நம்ம அ 15லிருந்து 17 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது, 15லிருந்து 17 வரைக்கும் உள்ள வசனங்கள வாசிக்கும்போது, அங்க என்ன பார்க்கிறோம்னா, சிலர் பொறாமையினாலும், விரோதத்தினாலும், சிலர் நல்ல மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிறைச்சாலையில இருக்கும்போது அவர் என்ன செய்றாரு? பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனா, வெளியில நெறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்றாங்கன்னா, பொறாமையினால பிரசங்கம் பண்றாங்க சிலர்லாம். விரோதத்தினால பிரசங்கம் பண்றாங்க. ஆனா, சிலர் நல்ல மனசுனால என்ன செய்றாங்க? கிறிஸ்துவ பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். இப்படிப்பட்டவங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க இல்லைங்களா? அதாவது சுயநலத்துக்காக, சுய லாபத்துக்காக ஆ பிரசங்கம் பண்றவங்க, அல்லது ஒற்றுமைய கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரசங்கம் பண்றவங்க, கிறிஸ்துவ வந்து அவமதிக்கிறதுக்கு சில பிரசங்கங்கள்லாம் கிறிஸ்துவ அவமதிக்கிறதாகவே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். நீங்க பிலிப்பியர் 2வது அதிகாரத்த நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 2வது அதிகாரம் 3, 4ல ஒன்றையும் சுயநலத்தினாலோ, வீண் பெருமையினாலோ செய்யாமல், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் உங்களை விட மேன்மையானவர்களாக நினைக்க வேண்டும். அவனவன் தன்னுடைய அவயவங்களை மட்டுமல்ல, மற்றவருடைய அவயங்களிலும் உதவி செய்ய மற்றவருடைய காரியங்களையும் அவனவன் தன்னுடைய காரியங்களை மட்டுமல்ல, மற்றவருடைய காரியங்களிலும் உதவி செய்ய வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். நீங்க மனத்தாழ்மையோட இருங்க. சுயநலத்தோட இருக்காதீங்க. வீண் பெருமையினால எதையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த மாலை வேளையில நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. பவுலுடைய காலத்துல நெறைய பிரசங்கிமார்கள் இருந்தாங்க. ஆங்காங்கே பயணம் செஞ்சு பிரசங்கம் பண்றவங்கலாம் இருந்தாங்க. தத்துவ ஞானிகள் நெறைய பேர் இருந்தாங்க. அதுல நெறைய பேர் என்ன செஞ்சாங்க? தங்களுக்காக புகழ தேடுனாங்க. தங்களுக்காக அ ஒரு கூட்டத்த சேர்க்கணும் அப்படின்னு யோசித்தாங்க. தங்களுடைய செல்வாக்க வந்து இன்னும் மேன்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு நெனைச்சாங்க. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 4ல இருந்து ஒரு சில வசனங்கள மட்டும் வாசிக்கிறேன். எப்படி என்றால், உங்களிடம் வருகிறவன் நாங்கள் பிரசங்கிக்காத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தால், அல்லது நீங்கள் பெற்றுக்கொள்ளாத வேறொரு ஆவியையும், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு நற்செய்தியையும் பெற்றீர்களானால் நன்றாக சகிப்பீர்களே. மாபெரும் பிரதான அப்போஸ்தலர்களிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் இல்லை. வேற யாராவது வந்து உங்களுக்கு நாங்க சொல்லாத ஒண்ண சொன்னா, நீங்க பரவால்ல அப்படின்னு சொல்லிருவீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ரொம்ப வேதனையோட சொல்றாரு. அன்னைக்கு உள்ள மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி அவர் மிக வேதனையோட பவுல் சொல்றத நம்ம பார்க்கிறோம். மகா பெரும் பிரதான அப்போஸ்தலர்களிலும் நான் ஒன்றிலும் குறை உள்ளவன் இல்லை என்று நினைக்கிறேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சில அப்போஸ்தலர்கள்னு சொல்லிக்கிறவங்க மகா பிரதான சூப்பர் அப்போஸ்தலர்கள் சொல்றவங்க வந்து அப்படியே டாம்பிகமாக தங்களுக்குன்னு ஒரு பெரிய அ பின் அ ஃபாலோவிங்லாம் வச்சுக்கிட்டு, பின்பற்றுகள்லாம் வச்சுக்கிட்டு, செல்வாக்கோட அவங்களா இருந்தாங்க. அவங்கள காட்டிலும் நான்லாம் குறைந்த ஆளு இல்ல அப்படின்னு இங்க பவுல் சொல்றத நம்ம பார்க்கிறோம். நான் பேச்சிலே கற்றுக்கொள்ளாதவனாக இருந்தாலும், அறிவிலே கற்றுக்கொள்ளாதவன் இல்லை. எல்லா காரியத்திலும்
எல்லோருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் இதை வெளிப்படுத்தி இருக்கிறோமே. நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சத்தியத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததுனாலே குற்றம் செய்தேனோ. சோ இந்த சூப்பர் அப்போஸ்தலர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க நிறைய காணிக்கை வாங்குறாங்க, நிறைய அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சுரண்டுறாங்க. ஆனா மக்கள் என்ன செய்றாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா பவுல் இங்க என்ன சொல்றாருன்னா, நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்கல, நான் உங்ககிட்ட சுரண்டெல்லாம் நான் பார்க்கல, ஆனாலும் நீங்க என்ன செய்றீங்க, என்னை என்னை போன்றவர்களை மதிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு ஒரு வேதனையான ஒரு செய்திய இந்த இடத்துல வைக்கிறத பார்க்கிறோம். நீங்க தொடர்ந்து வாசிக்கலாம். நீங்க 13 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நான் ஏன் உங்ககிட்ட எதையுமே வாங்கல அப்படின்னா, உங்களுக்கு நான் சுமையா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அருமையானவர்களே, யோசித்து பாருங்க இன்னைக்கு. மக்கள் எதை வச்சு ஊழியக்காரவங்கள மதிக்கிறாங்க அப்படின்றத யோசித்து பாருங்க. அவங்களுக்கு கார் இருக்குதா? அவங்களுக்கு அ இது இருக்கா? அது இருக்கா? அப்படின்றத வச்சு தான் என்ன செய்றாங்க. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து மதிப்பீடு செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். செய்தி நல்லா இருக்கா? அவங்க வந்து உண்மையிலேயே சத்தியத்த சொல்றாங்களா? அப்படின்றதெல்லாம் 2வது, 3வது, 4வது, 5வது பட்சம் தான். சோ இது அ அருமையானவர்களே, நாம அந்த மாரியான ஒரு ட்ராப்புக்குள்ள விழவே கூடாது. நாம நிச்சயமாக விழல அப்படின்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். பட் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு. சிறைச்சாலையில இருக்கிற அ பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. 15வது வசனத்துல அவர் சொல்றாரு. சிலர் பொறாமையினால, சிலர் வந்து விரோதத்தினால, சிலர் வந்து நல்ல மனசுனால, சிலர்லாம் கெட்ட மனசுனால, எல்லாரும் என்ன செய்றாங்க? ஊழியம் செய்றாங்க அப்படின்னு சொல்றத நாம பார்க்கிறோம். ஆ சிலர் என் என் கட்டுகளோடு உபத்திரவத்தையும் சேர்க்க நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவிக்காமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சிலர்லாம் நான் வந்து ஜெயில்ல இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் அவன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இத இத இன்னும் வந்து உபத்திரவத்திற்கு உபத்திரவம் சேர்க்கும்படியாக அவங்க வந்து செய்றாங்க. சுத்த மனதோட செய்யல. அதான் சொன்னேன். கெட்ட மனசோட செய்றாங்க அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன். சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவிக்காமல் விரோதத்தினாலே பவுலுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பி ஊழியம் செய்யறத நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரு நாளும் நம்ம நம்ம வந்து சத்தியத்த சத்தியமா சொல்ற ஒரு ஊழியக்காரனை வந்து நம்ம என்னைக்குமே மதிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சத்தியத்த சத்தியமாக சொல்லுகிறவர்களாக நாம இருக்க வேண்டும். நாம வந்து யாருக்கும் விரோதமா எழும்பவே கூடாது. சத்தியத்த சத்தியமா சொல்லணும். ஒருத்தவங்க வந்து தப்பா சொல்றாங்க அப்படின்னாலும், நம்ம அவங்ககிட்ட அன்பா போய் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நற்செய்திக்காக நான் உத்தரவு சொல்ல நியமிக்கப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ சிலர் வந்து என்ன செய்றாங்க, அன்பினாலே வசனத்தை போதிக்கிறாங்க. ஏன்னா நானும் சத்தியத்துக்காக தான் நிக்கிறேன், நற்செய்திக்காக தான் நிக்கிறேன் அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொண்டு அப்படி செய்றாங்க. ஆனா சிலர் அப்படிலாம் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. இன்னைக்கு இந்த இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடுகள் மத்தியில ஆண்டவர நம்பணும். கிறிஸ்துவ வந்து நம்பணும். இயேசுவ நம்பணும். ஆண்டவர் நமக்காக என்ன நோக்கம் வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு அந்த நோக்கத்த என்ன செய்யணும்? நாம நிறைவேத்தணும். எந்த தயக்கமும் இல்லாம பண்ணணும். நமக்கு விரோதமாக யார் எத்தனை பேர் எழும்பினாலும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றத நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறத நாம மறந்துடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஓகே. இப்ப நம்ம இமேஜின் பண்ணிக்குவோம். ஒரு 2 டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் என்ன செய்றாரு? ஆ ஆ எல்லாருக்கும் நான் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மேல இரக்கம் வச்சு அவர் என்ன செய்றாரு? மருந்தெல்லாம் குடுக்குறாரு. இன்னொருத்தர் என்ன செய்றாரு? தன்னை மேம்படுத்திக்கிறதுக்காக தான்கிட்ட தான் எல்லாம் வரணும் அப்படிங்கிற எனக்கு நிறைய லாபம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் செய்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுபோல தான் இன்னைக்கு நிறைய பேரு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம செய்தி மட்டும் ரைட்டா இருந்தா போதாது. நம்முடைய மோட்டிவ்ஸும் நிறைய ரைட்டா இருக்கணும். நம்ம நம்ம குடுக்குற சத்தியம் மட்டும் சத்தியமா இருந்தா பத்தாது. நம்முடைய மனோபாவமும் சத்தியமா இருக்கணும். நம்முடைய மனோபாவங்களும் சரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து சில வேளைல நம்ம தப்பு பண்ணா கூட ஆண்டவர் நிச்சயமாக யூஸ் பண்ணுவாரு. நம்ம மனம் திரும்பி வரும்போது. ஆனா, ந நம்ம வாழ்க்கையில சுயநலம், அப்புறம் பெருமை,
அது இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்மளை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்தது நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது 18வது வசனத்துக்கு வரும்போது இதனால் என்ன அப்படின்னு சொல்றாரு. 18வது வசனத்துல இதனால் என்ன, ஏமாற்றுவதினாலோ உண்மையினாலோ எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இனிமேலும் சந்தோஷப்படுவேன். எப்படியோ கிறிஸ்து வந்து அறிவிக்கப்படுகிறார். சில பொறாமையில பண்றாங்க, சுயநலத்துக்காக பண்றாங்க, எனக்கு விரோதமாக இருந்து பண்றாங்க. சரி, எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு சந்தோஷம். என்ன அப்படின்னா கிறிஸ்துவனுடைய செய்தி பரவுது அப்படின்றதுல அவர் வந்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஏன்னா இவரை அவமானப்படுத்தி தான் அந்த சூப்பர் அப்பாசல்ஸ் அல்லது மற்றவங்க என்ன செய்றாங்க, வாழ்றாங்க. இவர் வந்து எவ்வளவு சரியில்லை அப்படின்னு காமிச்சு தான் அவங்க எவ்வளவு சரின்றதை காண்பிக்கிறாங்க. இவருக்கு விரோதமா இருந்து தான் அவங்க பண்றாங்க. ஆனாலும் அதையும் பொறுத்து, அந்த அவமானத்தையும் பொறுத்து இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, சரி இருக்கட்டும், பரவாயில்ல, கிறிஸ்து கிறிஸ்து உடைய சுவிசேஷம் பரவுனா போதும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதுதான், அதுக்கு வந்து ஒரு பெரிய மனசு தேவை அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். என்னுடைய தனிப்பட்ட பேரு போனா கூட பரவாயில்ல, என்ன வந்து அவங்க வெறுத்தாலும் கூட பரவாயில்ல, ஆண்டோடைய நாமம் வளரட்டும் அப்படிங்கிறது தான். ஒரு ஒரு டைமண்ட், ஒரு வைரத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருட்டான இடத்துலயும் அது வந்து ஷைன் ஆகும். எவ்வளவு அழுக்கான இடத்துலயும் நீங்க ஒரு கரிக்கொட்டைகளுக்குள்ள தூக்கி அதை போட்டீங்கனாலும் அது என்ன செய்யும், நல்லா அது வந்து ஷைன் ஆகும், அது வந்து பிரகாசிக்கும். அது போலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தி சுவிசேஷம் எங்க போனாலும் சரி அது வந்து பிரகாசிக்கும். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அவங்க ஆண்டவரை பத்தி சொல்லி மற்றவங்க ஆண்டவருக்குள்ள வந்துருவாங்க. ஆனா இவங்க ஆண்டவருக்குள்ளே வராம, ஆண்டவரே இல்லாம நிறைய பேர் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். சோ அந்த மாரி ஆ இருக்கணும்ன்ட்டு சொல்லல. ஆனா எப்படியா இருந்தாலும் இவங்க வந்து சுவிசேஷம் சொல்றாங்க, இது பரவுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு திருப்தி அடையறத நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிறிஸ்து வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து மேம்பட வேண்டும். அவர்தான் முன்னிலையில இருக்கணும். என் வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்து தான் வெளிப்படணும். அப்படிங்கிறதுல நம்ம ஒரு நாளும் கருத்து மாறவே கூடாது. அப்படிங்கிறதுல நம்ம நிச்சயமாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே. அடுத்ததாக என்ன பார்க்கிறோம்? 18லயே பார்த்தீங்க அப்படின்னா, அதனால் சந்தோஷப்படுகிறேன், இனிமேலும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்றாரு. இனிமேலும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 19ல அவர் சொல்றாரு, அது உங்களுடைய வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு இரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். இப்படி எல்லாம் ஊழியம் செய்றாங்கல்ல, இப்படி எல்லாம் எனக்கு விரோதமா இருந்து ஊழியம் செய்றாங்க, என்ன என் மேல பொறாமைப்பட்டு ஊழியம் செய்றாங்க, சுயநலத்தோட ஊழியம் செய்றாங்க, இவன் சிறைச்சாலையில இருந்தா கூட பரவாயில்ல தான் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிற மக்கள் இருந்தாலும் கிறிஸ்து உடைய செய்தி வந்து பரவுது அப்படின்னு சொல்லிட்டு நானு இருக்கிறேன்ல. இது வந்து எதுல வந்து முடியும் அப்படின்னா, என்னுடைய ரட்சிப்பாக முடியும். நான் வந்து என்னுடைய விடுதலையாக முடியும். நான் வந்து வெளியில வருவதாக முடியும். அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். இதுதான் ஒரு ஒரு நம்பிக்கை. ஆண்டவர நம்புற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறத பார்க்கிறோம் அருமையானவர்களே. இன்னைக்கெல்லாம் சிலர்லாம் கொஞ்சம் வேதனை வந்தோனயே சோர்ந்து போயிருவாங்க. ஐயோ! எனக்கு ஏன் இது வந்துச்சு? கடவுள் ஏன் என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கணும்? ஆம், கடவுளுக்கு என் மேல அன்பே இல்ல அப்படின்னு சொல்றவங்கலாம் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா, இங்க பவுல் வந்து வேற மாரி சொல்வத பார்க்கிறேன். இந்த இந்த பாடுகள் எல்லாமே என்னுடைய ரட்சிப்புல வந்து முடியும். அப்படின்னா என்னுடைய விடுதலையில வந்து முடியும் அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. சந்தோஷம், கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து நம்ம நிச்சயமாக ஆ நம்முடைய சூழல்கள் இதையெல்லாம் சார்ந்து தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அத தாண்டி முக்கியமாக எத சார்ந்து இருக்கு அப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ள என்ன நடக்குதோ அத சார்ந்து தான் இருக்கு. கிறிஸ்துவின் மூலமாக வருகிற அந்த சந்தோஷத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது. நமக்குள்ள அந்த இருக்கிற சந்தோஷம், அதாவது உள்ள இருக்கிற சந்தோஷம், வெளியில இருக்கிற சந்தோஷம் இல்ல. உள்ள இருக்கிற சந்தோஷம் வந்து ஒரு ஃபீலிங் கிடையாது. இது வந்து ஆண்டவர் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை. அதன் மூலமாக வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் என் மூலமா வந்து மகிமைப்படணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சை இருக்குல்ல, அதன் மூலமாக வருகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
அது மட்டுமல்ல, இதுதான் உண்மையான சந்தோஷம். இந்த உண்மையான சந்தோஷம் வந்து எல்லா சூழலையும் தாண்டி நமக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, சிறைச்சாலையில இருந்துகிட்டு தான் பவுல் சொல்றாரு, சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது இதே இதுல 19வது வசனத்துல அவர் சொல்றாரு, அது உங்களுடைய வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியின் உதவினாலும் எப்படி வந்து எனக்கு இந்த மாதிரியான சூழலிலும் எனக்கு விடுதலை எப்படி வரும் அப்படின்னா, நீங்க எனக்காக ஜெபம் பண்றீங்க. அதனால வரும்ன்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, ஆவியானவர் மூலமாக எனக்கு இது வரும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்கு இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றத பார்க்கிறோம். எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. ஜெபத்தின் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஜெபம் பண்றது ஆண்டவரை நம்புறதுதான். நீங்க ஜெபம் பண்றீங்க அப்படின்னாவே, அது வந்து எதனுடைய அடையாளம் அப்படின்னா, ஆண்டவரை நம்புறீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அருமையானவர்களே. அப்ப நம்ம ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் சண்டை போட்டுட்டே இருக்கக்கூடாது. நம்ம 100% நம்பணும். ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, அவர் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இது ஆகும் என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியின் மூலமாக எனக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். உங்க ஜெபத்தின் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒருத்தவங்களுக்காக நம்ம ஜெபிப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். எப்படி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அ நமக்கு விடுதலையை தருவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைய ஆதி சபையில பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவங்க சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சந்தோஷமா இருக்கிறது இல்ல. சிரிக்கவும் மாட்டாங்க. சந்தோஷமாவே பார்த்தா தெரியாது. சோ அந்த மாதிரிலாம் இல்ல. நீங்க சொல்லணும், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. ஒரு சோல்ஜர், ஒரு படை வீரர் வந்து அ போர் முனையில இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அவர சுத்தி நெறைய விரோதிகள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஆனா, அவருக்கு வந்து அ ஷீல்டு இருக்கு, பட்டயம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நெறைய அவருக்கு வேண்டிய ஆயுதம்லாம் இருக்கு. அடிச்சு தள்ளுறாரு எல்லாரையும் அடிச்சு தள்ளுறாரு. எல்லாரும் அவரு உபயோகப்படுத்துற வெப்பன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமான வெப்பன்ஸ். அவர் வந்து அடிச்சு தள்ளுறாரு. அது எல்லாம் விரோதிகள்லாம் போயிட்டு கீழ விழுகுறாங்க, சாகுறாங்க, ஓடி போறாங்க. அப்படி நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லைங்களா? உங்களுக்கு இருக்கிற வெப்பன், உங்களுக்கு இருக்கிற ஆயுதம், எனக்கு இருக்கிற ஆயுதம் எது அப்படின்னா ஜெபம். ஜெபம். ஜெபம் வந்து ஒரு பெரிய ஆயுதம். பிசாசுக்கு விரோதமாக நிற்பதற்கான ஒரு பெரிய ஆயுதம் அப்படின்னு நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம். எபேசியர் 6வது அதிகாரத்துல. ஜெபம். ஜெபம்ங்கிறதே வந்து நம்புறது தான். ஜெபம் வந்து எப்படி ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக இருக்க முடியும்? சும்மா நம்ம வார்த்தையில சொல்றதுனால கிடையாது. ஆண்டவர நம்புவதன் மூலமாக, விசுவாசத்த அறிக்கையிடுறதன் மூலமாக, ஆண்டவர்ட்ட இருந்து ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்ப்பதன் மூலமாக, நாம என்ன செய்றோம்னா, பிசாசோட சண்டை போடுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நெறைய பேரு என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம் நமக்குள்ள வந்து அ பலம் இல்ல. அ நமக்கு வந்து சக்தி இல்ல. நான் எப்படி என் ஓட்டத்த வந்து முடிப்பேன்? எப்படி நான் வந்து இந்த பாடுகளோடே சோர்ந்து போகாம இருப்பேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம பார்த்தோம். பவுல் சொல்றாரு, உங்க ஜெபத்தினாலேயே பரிசுத்த ஆவியானவர் மூலமா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்ம ஒருத்தவங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம். நிச்சயமாக நீங்க என்ன செய்ய முடியும்? உங்க பாடுகள்ல இருந்து வெளில வர முடியும் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. அடுத்தது 20வது வசனம் 21 நம்ம பார்க்கும்போது 20, 21ல ஆம், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாவது மரணத்தினாலாவது கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தகுந்ததாக அப்படி முடியும். சோ இங்க அவரு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து வாழ்ந்தாலும் சரி, மரித்தாலும் சரி, என்னுடைய ஒரே நோக்கம் வந்து ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர்றதுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் எதுலயுமே வெட்கப்பட்டு போகாம இருக்கணும். எப்போதும் போல
இப்பொழுதும் எதுலையுமே வெட்கப்பட்டு போகாம எப்போதும் போல இப்போதும் மிகுந்த தைரியத்தோட இருக்கணும். ஏன் அப்படின்னா, உயிரோட இருந்தாலும் சரி, மரித்தாலும் சரி, கிறிஸ்து என்னுடைய சரீரத்தினால மகிமைப்படுவார். நான் வாழ்ற வாழ்க்கை மூலமாக. நீங்க சரீரத்துல தான் வாழ்றீங்க. நான் சரீரத்துல தான் வாழ்றேன். இல்லைங்களா? நான் வாழ்ற வாழ்க்கை மூலமாக இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? மகிமைப்படுவார் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அப்படின்னு சொன்னார். பவுலுடைய உள்ளத்துல என்ன மாதிரியான போராட்டம் எல்லாம் போகுது அப்படின்றத நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிறைச்சாலையில இருக்கிறாரு. எப்ப வெளியே வருவாரு அவருக்கு தெரியல. கடிதம் எழுதுறாரு. ஆனா இவரை பத்தி தூஷிக்கிறவங்க இருக்காங்க. இவருக்கு விரோதமானவங்க இருக்காங்க. ஊழியக்காரங்களும் இருக்காங்க. அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. பொறாமையில இருக்கவங்க இருக்காங்க. எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒருவேளை அவர் வெளியில வராம மரித்து போயிட்டாரு அப்படின்னா, அப்படி போவார் என்றால், அதுவும் பரவாயில்ல. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மரித்தாலும் என்ன செய்வேன்? என் வாழ்க்கையின் மூலமாக இயேசு வந்து மகிமைப்படுவார். அப்படிங்கிறத அவர் சொல்றார். சி பவுல் பவுல் இந்த இடத்துல பவுலுடைய இமோஷன்ஸ் உணர்வுகளையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு இன்னைக்கு ஆஹ், இன்னைக்கு வந்து கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர்லாம் சிறைச்சாலையில செத்து போயிட்டாங்கன்னா பெரிய ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் வந்து ஆட்கள்லாம் வந்து எப்படி இவர் செத்தாரு அப்படின்லாம் கேட்கறாங்க. அன்னைக்கெல்லாம் யாராவது சிறைச்சாலை செத்து போனாங்கன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் வந்து சிறைச்சாலையை செத்து போனாரு அப்படின்னா அது வந்து இன்னும் வெட்கக்கேடான ஒரு காரியம் தான். ஏன்னா அவர் வெளியில தப்பி அதாவது விடுதலையாகவே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பட் அதையெல்லாம் அவர் சேஞ்ச் பண்றாரு. அந்த லாஜிக்லாம் வந்து பவுல்கிட்ட ஒர்க் ஆகல. என்ன சொல்றேன்னா செத்தாலும் சரி உயிரோட இருந்தாலும் சரி நான் ஆண்டவருக்காக தான் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். முழு வாழ்க்கையுமே ஆண்டவருக்கான ஒரு சேவையான ஒரு வாழ்க்கையாக அவர் யோசிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. இதுதான் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு வந்து மரணம் அப்படிங்கிறது ஒரு தோல்வியே கிடையாது. வாழ்க்கை மட்டும்தான் ரொம்ப ரொம்ப மதிப்புள்ளது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு உண்மையிலேயே ஆண்டவரை நேசிப்பவர்களுக்கு மரணமும் ஜீவனும் ரெண்டுமே வந்து சம அளவு மதிப்புள்ளவைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம மரித்தாலும் ஆண்டவர் கிட்ட நம்ம இருப்போம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே மரணத்தை வந்து ஒரு நாளும் தோல்வியாக மக்கள் வந்து நினைக்கவே கூடாது. மரணமா இருந்தாலும் சரி வாழ்வா இருந்தாலும் சரி ரெண்டுத்திலயும் நம்ம ஒரே ஒரு காரியத்தை தான் பண்றோம். என்ன அப்படின்னா ஆண்டவருக்கு மகிமையை நம்ம கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு வந்து என் வாழ்க்கை மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுறாரா? நான் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக தான் நான் வாழ்வேன். மரித்தாலும் கிறிஸ்துவுக்காக தான் வாழ்வேன். மரிப்பேன். அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுதான் உண்மையான ஒரு ட்ரஸ்ட். உண்மையான நம்பிக்கை உண்மையான விசுவாசம் அப்படிங்கிறது. அதாவது நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்றது இல்ல. கஷ்டங்கள் ஊடே, நஷ்டங்கள் ஊடே, வலி, வேதனை, பாடுகளின் ஊடே நம்ம வந்து கடந்து போனாலும் ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்வதுதான் உண்மையான ஒரு விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன்.